இப்போ தெரியாமல் என்ன தெரிய போகிறாங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு பவுலிங்கே வராது. அது நிறைய பேர் லெஃப்ட் ஹேண்ட் பவுலரில் அதிகமாக ஒயிட் தான் போடுவீங்க. அவங்க கேப்டன்சி உங்களுக்கு பவுலரே கொடுக்க மாட்டேங்காங்க. ஒன்லி ஃபீல்டிங்கு, கீப்பிங்கு, பேட்டிங் இதெல்லாம் கூட நல்லா தான். ஆனால் பவுலிங் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ். உங்களுக்கு வந்து பவுலிங் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் என்ன. அதனால நீங்கள் என்ன தெரியுமா பண்ண போகிறீங்க, நிறைய பேர் டாப் ஸ்விங் பவுலர், ஆஃப் ஸ்பின், லெக் ஸ்பின்னு, ஃபாஸ்ட் பவுலர், மொத்தம் ஃபாஸ்ட் பவுலர், லெக் ஸ்பின், டாப் ஸ்பின், ஆஃப் ஸ்பின், ஸ்பின்னு, ஸ்விங்கு, மொத்தம் 6 விதம். உங்களுக்கு வராது பவுலிங் மெத்தடு வேறு ஏதாவது ஸ்விங்கு, டவுன் ஸ்விங்கு, அப் ஸ்விங்கு அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் என்ன கமெண்டில் நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இது வந்து லாங் வீடியோவை தான் போகும். ஸோ அதனால் எல்லோரும் பெல்லைக்கான ஆல் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல. அப்படின்னா தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல வந்து நீங்கள் வந்து டாப் ஸ்பின்னுக்கு நிறைய பேர் இப்படி பிடிக்காங்க. பிடிக்கக்கூடாது. இந்த என்கிட்ட வந்து பால்ஸ் எதுவுமே இல்லை. அதனால இதான் அந்த நடுஸில் இருக்க அந்த கோட்லாம் இப்படி பிடிங்க. இப்படி பாலை பிடிச்சி டாப் ஸ்பின் பண்ணுங்க. அதே விட்டு தெரியுமா இப்படி ஓடி நிறைய பேர் லெஃப்ட்டு ஆனால் நிறைய பேர் இப்படி பிடிச்சிக்கோங்க. பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி ஓடி வந்து இப்படி நிறைய பேர் இப்படி சாதாரணமாக இப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க. டாப் ஸ்பின்னுக்கு தனி ஒரு மரியாதை இருக்குது. எப்படி தெரியுமா, இப்படி ஓடி வந்து இப்படி சைனாவின் மாதிரி இப்படி சென்ட்ரு போல்டு கரைக்கு நேராக இப்போ அதான் அந்த ட்ரம்மு தான் ஸ்டெம்ப்பு காட்டுறேன். அப்படின்னா இப்படி வச்சுக்கிறேன்னா ஸ்டெம்புக்கு அங்கே நேராக போகும். நான் ரைட்டில் போட்டு காட்டுறேன். இது வந்து டாப் ஸ்பின் வந்து இங்கே குத்தி அப்படியே மேலே போயிட்டு இப்படி வருது. ஆனால் இங்கே அவ்வளோ இடம் இல்லை. பாருங்க, இது வந்து லெமன், காஞ்ச லெமன்றதுனால இப்படி இருக்கு. நெக்ஸ்ட் பவுலிங்கை பார்த்துருவோம்.